ஹாய், பிரைஸ் லார்ட். இன்றைக்கு ஒரு விசேஷமான தேவனுடைய சத்தியத்துடன் உங்களை சந்திப்பதிலே நான் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். நிறைய பேர் இன்றைக்கு தேவனுடைய வசனத்தை கேட்கறதுல ஆசையாக இருக்காங்க. நிறைய பேருக்கு தேவனுடைய வசனங்களை படிக்க தெரியல. நிறைய பேருக்கு பைபிளே படிக்க தெரியல. ஸோ அப்படியேப்பட்டவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்களுடைய நேரத்தை ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இது பண்ணுறாங்க. என்ன பண்ணுறாங்க, ரீல்ஸ் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ரீல்ஸில் நிறைய பாடல்களை கற்றுக்கொள்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம நேரத்தை வீணடிக்காமல் தேவனுடைய வசனம் இந்த கடைசி காலகட்டங்களிலே நாம் ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய ஒரு பெரிய விஷயம் இருக்குது. அந்த விஷயத்தை நான் சொல்லி இந்த வார்த்தைகளை நான் முடிக்கணும்னு ஆசைப்படுறேன். நிறைய நம்ம கேட்டிருப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஒரு அன்டினையபிள் ட்ரூத் என்னன்னா, we are living in the end times. கடைசி நாட்களுக்குள்ளாக நாம் தள்ளப்பட்டிருக்கிறோம். கிறிஸ்தவர்களாக நாம் இருந்தா கூட நம்மளுக்கு இன்னும் அந்த நாட்களை பகுத்தறிகிற அந்த ஆவி நம்ம இடத்துல இல்லாததுனால we are planning for 10 years, 5 years, 3 years, 2 years, 1 year. இப்படி ஒரு கிறிஸ்தவர்களாக நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பட் sad truth is we are nearing to the end times. அந்த தேவனுடைய அந்த கிருபையின் அந்த பீரியட் முடியறதுக்குள்ளாக நம்ம சேரப்போகிற நாட்களுக்குள்ளாக நம்ம வந்தாச்சு. ஸோ இன்றைக்கு என்னுடைய டாபிக் என்னன்னா, சத்தியம் புரட்டப்பட்டதை நம்ம எல்லாரும் பார்த்தோம். ஸோ கிருபை அப்படின்றத மிஸ்யூஸ் பண்ணி கார் கொடுக்கறதுக்கு, பங்களா கொடுக்கறதுக்கு, எனக்கு 10,000 ரூபாய்க்கு ஒரு ட்ரெஸ் வாங்கி கொடுத்தாரு, அப்புறம் எனக்கு ஒரு சைட் வாங்கி கொடுத்தாரு, இப்படின்ற ஒரு புரட்டுகிற கிருபையின் சத்தியத்தை கேட்டோம். ஆபிரகாமுக்கு ஆடுகள் மாடுகள் அநேக இருந்துச்சு, அப்புறம் யோபுக்கு அநேக ஆடு மாடுகள் இருந்துச்சு. நிறைய பாருங்க, வேற யாரு, ஆபிரகாம், லோத்தினுடைய மந்தைகள் ஜாஸ்தி இருந்துச்சு. இப்படி தாவீது, சாலமோன், இவங்கெல்லாம் நல்ல ராஜாவா வாழ்ந்தாங்க. இப்படியெல்லாம் ப்ராஸ்பெரிட்டியை கூட அவங்க எப்படி இது பண்ணிட்டாங்க அப்படின்றத நம்ம கேட்கப்பட்ட சத்தியம்தான். ஓகே, இது ஒன்று புதுசு கிடையாது நிறைய. ஆனா இப்போ வரப்போகிற காலகட்டங்களுக்குள்ளாக இன்னும் ஒரு மோசமான ஒரு நிலைமைக்குள்ளாக தள்ளப்பட்டு இருக்கோம். நான் பார்க்கறதுல நிறைய பேரு தேவ வசனத்தை விட இன்னொரு டைரக்ஷன்ல அவங்க எல்லாரும் டிராவல் பண்ணி கொண்டு அவருடைய மைண்ட்கள், அவருடைய சிந்தனைகள் வேற விதமாக செயல்படுவதை என்னால் பார்க்க முடியுது. ஸோ இஃப் வி ஆர் நாட் கேர்ஃபுல் எனாஃப், நம்ம உஷாரா இல்லைன்னா, நம்மளுக்கு இந்த சில காரியங்கள் இது நம்மளுக்கு தெரியாம இருந்துச்சுன்னா, கண்டிப்பாக நான் சொல்றேன், இந்த கடைசி காலகட்டங்களிலே நாம் வாழவே முடியாது. ஸோ ப்ரேயர் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். தேவனுடைய வசனம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, பட் அது என்னது அப்படின்றது தான் நான் இன்னைக்கு பேச போறேன். அதுக்கேற்ற ஒரு வசனத்தை நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்துக்கலாம். 1 தெசலோனிக்கர் 2வது அதிகாரம் 11 படிக்கிறப்ப, ஆகையால் சத்தியத்தை விசுவாசியாமல் அநீதியில் பிரியப்படுகிற யாவரும் ஆக்கினைக்குள்ளாக்கும்படிக்கு அவர்கள் பொய்யை விசுவாசிக்கத்தக்கதாக கொடிய வஞ்சகத்தை தேவன் அவர்களுக்கு அனுப்புவார். ஆகையால் சத்தியத்தை விசுவாசியாமல் அநீதியில் பிரியப்படுகிற, ஸோ சத்தியம் அப்படின்றது வரும்பொழுது அதை லைக் பண்ணாம அநீதியான காரியங்களை பிலீவ் பண்ணி, ஸோ பாருங்க, இந்த உலகத்துல நம்ம வாழும்போது நம்மளுடைய வேலையோ, ஒரு மனுஷனுக்கு ஏன் சோதனைகள் வருது, ஒரு கிறிஸ்துவனுக்கு ஏன் சோதனைகள் வருது அப்படின்னா, ஃபைனல் ப்ராடக்ட் that can be destroyed in a Christian life is என்ன தெரியுமா? faith. அவன் தேவன் மேல் வைத்திருக்கிற அந்த விசுவாசம் கெட்டு போக நிலை குலைக்க தான் சத்ருவானவன் வெள்ளம் போல வருகிறான். தேவன் நமக்கு கொடியேற்றுகிறது வேற ஒரு கதை. பட் சத்தியத்தையே விரும்பாம இருக்கும்போது ஆண்டவர் என்ன பண்றாரா, கொடிய வஞ்சகத்தை தேவன் அவர்களுக்குள் அனுப்புவார். கொடிய ஒரு வஞ்சகம். we need to be very very careful. அப்ப இத்தனை நாள் நம்ம தேவனுடைய வசனத்தையும் புரட்டியாச்சு. சத்தியம் எங்கேயுமே ஒரு சில இடத்துல மட்டும்தான் அந்த என்ன சொல்லுவாங்க, சுத்தமான தேவ வசனத்தை கேட்டிருப்போம். கேட்கக்கூடும், எல்லா இடத்திலும் கேட்க முடியறதில்ல. இன்றைக்கு ஆதாயத்துக்காக சத்தியத்தை சொல்லாத அநேகரும் உண்டு.
ஐயோ நான் இப்படி சொல்லவில்லை என்றால் ஒருவேளை எனக்கு அவங்க கிஃப்ட் அனுப்ப மாட்டாங்களோ, ஒருவேளை நான் இதை பேசிட்டேன்னா அவங்களுக்கு பிடிக்காம சத்தியத்தை சொன்னதினாலே நான் உங்களுக்கு சத்ருவானேனோ என்று பவுல் சொல்லுகிறார். சத்தியத்தை சொல்வதனால் நான் எங்க சத்ருவா மாறிடுறேனோ அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு பயத்தோடு அநேக ஆத்துமாக்கள் பரலோக ராஜ்யத்துக்கு போக விடாதபடிக்கு சத்ருவானவன் அவர்களை தடை செய்து கொண்டிருக்கிறான் என்ற அறிவும் இல்லாமல் நிறைய பேர் இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதுக்கு தான் தேவனுடைய வசனம் சொன்னது என்னது, நாம கடைசி காலகட்டத்தில் ஒரு மோசமான காலங்களுக்குள்ளாக தள்ளப்பட்டிருக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளே, நாம் இந்த கடைசி காலத்துல பார்க்கிற யாவையும் ஆராய வேண்டும், செய்கின்ற யாவையும் நம்ம ஆராய வேண்டும். சத்தியத்தை நம்ம கேட்கும் போது அதை ஆராய வேண்டும். நம்மளுக்கு பைபிளே தெரியலனா we will be like காற்றுல பறந்து எங்க போனாலும் சத்தியத்தை அப்படி திருப்பி திருப்பி கேட்டு வந்த மாதிரி எதையாச்சும் நம்ம கேட்டுருவோம். ஒரு வேதத்தை வாசிக்காத மனுஷன் இப்படிதான் அவனுடைய வாழ்க்கையை வீணாக்கிடுவான். இங்க பார்க்கும்போது கர்த்தர் கொடிய வஞ்சகத்தை தேவன் அவர்களுக்குள் அனுப்புவார். கொடிய வஞ்சகத்துக்குள்ளாக தள்ளப்படுகிற ஒரு நாட்களுக்குள்ளாக நம்ம வந்துட்டு இருக்கோம். அதுல இன்னொரு வசனம் நான் படிச்சுட்டு நேரா நான் இதுக்கு போறேன். பாருங்க, 2 தீமோத்தி, வெரி வெரி இம்பார்ட்டன்ட் வசனம் இது. 2 தீமோத்தியு 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ஏனென்றால் அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல். இந்த உலகத்துக்கு இந்த பைபிள் வரணும்னா எத்தனையோ ஆடு மாடுகள் அடிக்கப்பட்டு அந்த ஆடுகளுடைய அந்த தோள்களிலே பதப்படுத்தி எந்தெந்த குகையிலையோ அதை ஆடு மேய்க்கிறவர்கள் கண்டுபிடித்து நிறைய தேவனுடைய பிள்ளைகள் கையில் அது ஒப்பு கொடுக்கப்பட்டு இன்றைக்கு நம்முடைய கையில் வந்திருக்குதுன்னா நம்ம என்ன பண்றோம், 8 hour 9 hour வேலை பண்ணிட்டு இந்த வசனத்தை நாம மறந்துடுறோம். இதை நாம ஐயோ விட பரவாயில்ல என்ன இருக்குது அதுல அப்படின்னு சொல்லி ஒரு நிராகரிச்சு ஒரு கேர்லெஸ்ஸா நம்ம வாழ்ந்துட்டோம். பட் பைபிள் இஸ் த புக் which involves basic information that you should know before you leave this planet. இந்த உலகத்தை விட்டு நீ போறதுக்கு முன்பதாக பேசிக் இன்ஃபர்மேஷன், உன்னுடைய அடுத்த ஒரு வாழ்க்கை. நீ இந்த பைபிள் படிக்கலனா நீ சொல்லுவ, நான் காக்காவா மாறிடுவேன், நான் நாயா மாறி சுத்தின்னு இருப்பேன், நான் லைட் கம்பமா இருப்பேன், இல்ல நான் நண்டா மாறி மெரினா பீச்சில் சுத்திட்டு இருப்பேன், இப்படி நீ பேசுவ. ஆனா ஒரு மனுஷன் வேதத்தை அறிவானாகில் அவன் என்ன சொல்லுவான், நான் இருக்கிறது ஒரே ஒரு வாழ்க்கை, இந்த வாழ்க்கையில என்னுடைய வேலையோ கணவனோ மனைவியோ பிள்ளைகளோ என்னுடைய கெரியரோ என்னுடைய எதுவும் எனக்கு முக்கியம் இல்லை. என்னை அழைத்தவர் நித்திய ஜீவனை தருவேன் என்று சொன்னாரே, அந்த நித்திய ஜீவனுக்காக நான் போராட வேண்டும், எப்படியாகிலும் நான் அங்க போய் சேர வேண்டும் என்று அவன் இந்த வேதத்தை எடுத்து படிப்பான். இதுல பார்க்கும்போது ஒரு வசனம் பார்க்கும்போது, ஏனென்றால் அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல். ஆரோக்கியமான வேதத்தை அவர்களுக்கு பொறுக்க மனசு இல்லாம so they came up with something else. இதுதான் இது சொன்னா ஆரோக்கியமா இருக்கு, so we don't like it. ஆரோக்கியமானது எங்களுக்கு பிடிக்காது அப்படின்னா நார்மலா ஹெல்தியான ஃபுட்டு நீங்க கொடுத்தீங்கன்னா வெஜிடபிள்ஸ் கொஞ்சம், கேரட்ஸ், பீன்ஸ், அப்புறம் கொஞ்சம் வெஜிடபிள்ஸ், கியூக்கும்பர்ஸ், ஆப்பிள், மேங்கோ, என்ன சொல்லுவாங்க அது, இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டு கொடுத்தா எனக்கு வேணாம். எனக்கு வெறும் குர்குரே வேணும், சிப்ஸ் வேணும், சால்ட்டட் ஐட்டம்ஸ் வேணும். பிகாஸ் நான் வெஜிடபிள்ஸ் இதெல்லாம் சாப்பிட்டா என் கிட்னி ஹார்ட் எல்லாம் நல்லா ஆயிடும். ஆனால் நான் சால்ட்டட் ஐட்டம்ஸ் சாப்பிட்டேன்னா என் கிட்னி நாசமாக போயிடும். ஸோ நாசமாக போகிறதுக்கு வழி தான் எனக்கு வேணும் அப்படின்றது போல ப்ரெசன்ட் சுச்சுவேஷன் ப்ரெசன்ட் சினாரியோவில் இருக்கிற சின்ன பசங்களாகட்டும், நம்ம பெரியவங்களாகட்டும், யாராகட்டும், நம்மளுடைய இந்த பிஸி வாழ்க்கையில் நம்ம பண்ணிட்டு இருக்கிற காரியங்களை குறித்து தான் நான் பேசுகிறேன். ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல் தங்கள் சுய இச்சை கேட்ட போது எங்களுக்கு எப்படி இஷ்டமோ அப்படி வேணென்ற போதனைகளை தங்களுக்கு திரளாக சேர்த்துக்கொண்டு சத்தியத்துக்கு செவியை விலக்கி, அப்படின்னா இந்த காதை
சத்தியத்துக்கு விலக்கி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் கால வரும். கட்டுக்கதைகள். We have to be very careful. தேவனுடைய வசனம் அப்படின்னு வரும்போது அது கிருபையாகட்டும், சந்தோஷமாகட்டும், சமாதானமாகட்டும். சந்தோஷம் அப்படின்னா அதை வேற மாதிரி எடுத்துட்டு போயிடுவாங்க. சமாதானம் அப்படின்னா வேற மாதிரி. ஒருத்தனை எனக்கு பிடிக்கலன்னா அவனை கொலை பண்ணிட்டு பேருக்கு இப்ப எப்படி இருக்கு, சமாதானமா இருக்கு, சமாதானமா இருக்கு. திஸ் இஸ் வேர்ல்ட்லி சமாதானம். அவர் இந்த சமாதானத்தை பேசவில்லை. அந்த ஒரு இது மட்டும் நம்ம பேசிட்டு இங்க வந்துடலாம். கலாத்தியர் கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 5ஆம் அதிகாரம் பாருங்க. ஆவின் கனியும் அன்பு. இந்த அன்பு அப்படின்றது இட் கோஸ் பியாண்ட் என்ன சொல்ல, மனிதனுடைய உடல் உறவுக்கும் மேற்பட்டது. ஒரு லவ்வர்ஸ் ஆகட்டும், ஒரு கணவன் மனைவி, அந்த ஒரு பாசம் அது உலகத்தின் காரியங்கள். அன்பு அப்படின்றது தேவன் நம்மை பார்க்கும் பொழுது, நாம் பாவிகளா இருந்த பொழுதும், when God chooses a man or a woman, தேவன் ஒரு மனுஷனையோ மனுஷியையோ அவர் தெரிந்து கொள்ளும் பொழுது அந்த பிரசன்ட் கண்டிஷன் அவர் பார்க்கறது இல்ல. இட் மஸ்ட் பி வெரி பேட், இட் மைட் பி வெரி பேட், பட் அவருடைய துணையை கொண்டு, அவருடைய மன்னிப்பை கொண்டு, அவருடைய ரத்தத்தை கொண்டு, அவருடைய பலத்தை கொண்டு அந்த மனுஷன் எவ்வளவு தூரம் உயர்ந்த ஸ்தானத்துக்கு போக முடியும் என்று அவர் பார்ப்பதினால்தான் மனுஷனை அந்த பாவத்தின் கட்டத்திலும் அவர் அவனை நேசிக்கிறார். அன்பு அப்படின்றது இன்னைக்கு உலகம் வேற மாதிரி காட்டுச்சு. எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும், அதனால நான் நைட் எல்லாம் உனக்காக காத்துட்டு இருப்பேன். எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும், என் போனை நான் உனக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணுவேன். எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும், ஐ லவ் யூ சோ மச். ஸோ வாட் டு ஐ டூ? என்னுடைய பேரண்ட்ஸ் எல்லாம் குப்பையா தூக்கி போட்டு 20-25 வருஷம் என்னை பார்த்துக்கின அப்பா அம்மாவை செருப்பு மாதிரி எடுத்து விசிறடிச்சிட்டு, டிஷ்யூ மாதிரி எடுத்து தொடிச்சு போட்டுட்டு, நான் எனக்கு பிடிச்ச ஆம்பளை கூட வாழுவேன், எனக்கு பிடிச்ச பையன் கூட வாழுவேன் அப்படின்றது it is not love, it is selfishness, mere selfishness. So அன்பும் அந்த இதுவும் எப்படி camouflage ஆகுதுன்னு பாருங்க. அன்பு, சந்தோஷம். சந்தோஷம்னா என்ன? மாலுக்கு போறது சந்தோஷம், புது துணி வாங்கி போட்டா அப்பா ரொம்ப சந்தோஷம். எவ்வளவு நேரம் சந்தோஷமா இருக்கலாம். ஒரு பையன் கூட போனா ஒரு சந்தோஷம், எவ்வளவு நேரம் சந்தோஷமா இருக்கலாம். புது வீடு வாங்கிட்டா சந்தோஷம், எவ்வளவு நேரம் சந்தோஷமா இருக்கலாம். ஆண்டவர் அந்த சந்தோஷத்தை சொல்ல, நீங்க பைபிள் படிச்சீங்கன்னா பவுல் சொல்வாரு, பிலிப்பியர் எழுதின 4ஆம் அதிகாரத்துல, கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள், கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள். இந்த வார்த்தையை நான் ஒரு நாள் நான் பேச போறேன். வார்த்தை ரொம்ப அருமையான வார்த்தை. கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள் அப்படின்னு சொன்னாரு. சமாதானம். சமாதானம் என்ன? அப்பயே சொன்ன மாதிரி, ஒருத்தரை கொலை பண்ணிட்ட பிறகு அப்பா இப்பதான் சமாதானமா இருக்கு. ஒருத்தர் எனக்கு பிடிக்கல, அவங்களை எடுத்துன்னு போயிட்டு ஏதாச்சும் ஒரு இடத்துல தூரமா தண்ணியில அந்த காட்டுல தள்ளி விட்டு, அப்பா எனக்கும் அவங்களுக்கும் சம்மந்தமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன்னா சமாதானம். ஆனா தேவன் அந்த சமாதானத்தை சொல்லவில்லை. எல்லா சூழ்நிலையும் தேவனுடைய புத்தி கெட்டாத சமாதானம் உங்களை ஆளுகை செய்யும் அப்படின்னு சொன்னால, அவர் சொன்ன சமாதானம் வேற. ஆனா உலகம் சொல்லுகிற கட்டுக்கதை, நான் எதுக்கு வர கட்டுக்கதைகளுக்கு நான் நிக்கிறேன். ஓகேவா? என்ன சொல்ற? சத்தியத்துக்கு செவியை விலக்கி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம். நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம். அந்த விசுவாசம் உனக்கு இருக்கலாம், ஆனா அந்த விசுவாசம் கர்த்தர் மேல இல்ல, வேற மேல இருக்கலாம். திஸ் இஸ் வேர்ல்ட்லி டீச்சிங். கட்டுக்கதை. சாந்தம், சமாதானம். நிறைய பேர் வேற வேற இதுல சார்ந்தவர்களும் ஒயிட் ட்ரெஸ் போட்டுன்னு ரொம்ப சமாதானமா சாந்தமாக பேசுகிறவர்களையும் நீங்க பார்த்திருக்கலாம். But God was not talking about that சாந்தம். இச்சையடக்கம். இச்சையடக்கம்னா என்ன? நான் பெண்கள் கிட்ட போக மாட்டேன், ஆண்கள் கிட்ட போக மாட்டேன், ஆனா நான் மொபைல் எல்லாமே பார்ப்பேன். இதுக்கு பேர் இச்சையடக்கம் இல்ல. தேவனுடைய பலன் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில வரும்போது எல்லாவற்றையும் ஜெயிக்கத்தக்க எல்லா இச்சைகளுக்கும் பாருங்க. யோசேப்பு பாருங்க, நம்மளுடைய முன்னோர்கள்
நம்ம முன்னோர்கள் யாருமே இல்லை நம்மளுக்கு. நம்ம முன்னோர்கள் நம்மளுடைய வேதத்தின் அடிப்படையில் நம்ம வாழும்போது நம்முடைய முன்னோர்கள் அவர்கள் தான். பைபிள் இல்லை, பாஸ்டர்ஸ் இல்லை, யாருமே இல்லை. ஆனாலும் ஒரு பாட்டு கேட்கறதுக்கு கூட இயர்ஃபோன்ஸ் இல்லை. நம்மளுக்கு கஷ்டம் ஆனோடனே இயர்ஃபோன்ஸ் போட்டு. ஒன்றுமே இல்லாத பொழுதும் அவன் பரிசுத்தத்தை எப்படி காத்து கொண்டான், பரிசுத்தத்துக்காக எப்படி ஏங்கி வாழ்ந்தான், அதை நம்ம பார்க்கலாங்க. இச்சை அடக்கம்னா என்ன, இப்படிப்பட்டவைகள். வேற என்ன, தயவு. தயவு அப்படின்றது வந்து இன்னைக்கு தயவு, we have to be very kind. யாருக்கு? அனிமல்ஸ் எல்லாம் செத்துட்டு இருக்கு இப்பெல்லாம், பாவம். கறி எல்லாம் நம்ம அனிமல்ஸ் எல்லாம் விட்டுடணும், இனிமே கறி சாப்பிடக்கூடாது. திஸ் இஸ் நாட் தயவு. ஒரு மனுஷனை தேவன் எப்படி ஒரு தயவு காமிச்சாரு? குருடனுக்கு தயவு காமிச்சாரு, மரித்து போனவனுக்கு தயவு காமிச்சாரு, பாவிகளா இருந்த நமக்கு தயவு காமிச்சாரு. சோ இந்த தயவு வேற, உலகம் காமிக்கிற கட்டுக்கதையான தயவு வேற. நற்குணம், நல்ல குணம், நல்ல குணம். நற்குணம் அப்படின்றது ஆண்டவர் சொல்ற நற்குணமே வேற, ஆனா சத்ரு சொல்ற நற்குணமே வேற. சோ இங்க நம்ம பார்க்கும்போது தீமோத்தேயுக்கு எழுதும் போது சத்தியத்துக்கு செவி விலக்கி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும். அவங்களுடைய இச்சிங் இயர்ஸ், இந்த செனிக்கும் அந்த காதுகளின் இதனால எது கேட்டாலும் ஓ இது இப்படி இருக்கோ போல அப்படின்னு போயிடும். ஸோ நம்ம ஒரு விஷயத்துல இந்த காலகட்டங்களிலே ரொம்ப உஷாரா இருக்கணும். இதே ஒரு எச்சரிக்கையாக நான் சொல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். பிகாஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளுக்கு பைபிளுங்களை படிக்கிறதுக்கு டைம் இல்லை. we all don't love God because நம்ம வந்து ஆண்டவருக்கு அவ்வளோ நேரத்தை கொடுக்கறது இல்லை. அதுதான் ஆண்டவருடைய வசனம் சொல்லிச்சு, ஒரு மனுஷன் உலகத்துக்கும் தேவனுக்கும் ஊழியம் செய்ய ஆகாது, ஊழியம் செய்யலாகாது. ஸோ இங்க பார்க்கும்போது இந்த காலகட்டத்தில் சில வார்த்தைகளை நான் சொல்ல போறேன். அந்த வார்த்தைகளை கவனமா காது வச்சு கேட்டுக்கோங்க. பிகாஸ் ஸ்கூல்ஸ்ல இதெல்லாம் நடக்க போகுது. இனிமே ஒரு சில கான்சர்ட்ஸ், இப்படிப்பட்ட சயின்ஸ் எக்ஸிபிஷன்ஸ் அப்படி இப்படின்னு சொல்லி கண்டிப்பா சொல்றேன், if we are not warning our children, they will definitely fall to this pit. ஸோ நம்மளுக்கு தெரியும் டேட்டூ போடுறது, ப்ரைடு, ஏஐ. இந்த டெக்னாலஜி வைஸ் வரும்போது ஏஐ, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ஏஐ ரிலீஜனாவே ஒரு மோசமான ஒரு காரியம் எழுதி கொண்டிருக்கு பிள்ளைகளே. இந்த டெக்னாலஜியில் நம்ம வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஆண்டவர் இந்த உலகத்தில் வரும்போது, இப்போ நான் ரீசெண்டாக ஒரு இது பார்த்துட்டு இருந்தேன். அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, we are living in illusions. There is nothing real in this world. It's just a lie. இப்படி தான் வருவாங்க. So we are not going to believe that. நாம அந்த ஒரு வார்த்தைகளுக்கு செவி கொடுத்தோமானால் சத்ருவானவன் நம்ம மைண்ட் அட்டாக் பண்ணிடுவான். பைபிள்ல ஒரு அழகான ஒரு வசனம் இருக்கு, for God so loved the world, there is nothing called as universe. ஆனா நீங்க சயின்ஸ் ஃபிக்ஷன்ல பாத்தீங்கன்னா they talk about universe. என்னது parallel universe. This universe is a lie. There are different dimensions. There are no dimensions. There are no dimensions. God so loved the world that he gave his only begotten son to earth, not for the universe. அப்ப அந்த யூனிவர்ஸ் அப்படின்னு வருகிற வார்த்தைகளிலே நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். அந்த யூனிவர்ஸ்ல என்ன பண்ணிக்கிறாங்க, parallel universe, dimensional universe எப்படி எல்லாம் சேர்த்துக்கிறாங்க. அப்புறம் சவுண்ட், சத்தத்தை எழுப்பினார்கள். எரிகோ கோட்டை உடையும் போது அவருடைய வாய்ஸ், they raised the voice. Jesus, when he was in the beginning, he spoke the word. So there was a sound. நீதிமொழிகள்ல பார்க்கும்போது, என் மகனே என் மகனே சத்தத்துக்கு தான் தேவன் செவி கொடுக்க சொன்னார். எரிகோ கோட்டை இடிந்து விழும்போது அந்த சத்தத்தை, அந்த துதியின் அந்த என்ன சொல்றது, அந்த எழுப்புதல், அந்த துதியை அவர்கள் எழுப்பும் போது எரிகோ கோட்டை எழுந்து விழுந்துச்சு. சோ இது வந்து நம்மளுடைய தேவன் நமக்கு கொடுத்த இது. ஆனா இப்ப வந்திருக்கிறது என்னன்னா, சவுண்டை எடுத்துட்டு they turned it into frequencies.
we need to be very careful here. Frequencies. அப்போ சவுண்டை வந்து இது பண்ணிட்டு ஃப்ரீக்வன்சியை அவங்க என்ன பண்றாங்க, ஃப்ரீக்வன்சியை இது பண்றாங்க. நீங்க பாத்தீங்கன்னா நீங்க யூடியூப்ல நீங்க போய் பாருங்க, ஹீலிங் ஃப்ரீக்வன்சிஸ் 210 ஹெர்ட்ஸ் அப்படின்னு போடுவாங்க. These are all absolutely demonic. We are not supposed to listen. துதி எடுக்கிற ஒரு சத்தத்தை விட்டா நமக்கு வேற எந்த சத்தமும் கிடையாது. So the frequencies, this frequencies will heal, this vibrations will heal. எங்க இருக்கு vibration? பைபிள்ல vibration அப்படின்ட்டு எங்குமே இல்ல. Energy, you have a dimensional energy around you. You can feel it in your body. When you touch a tree, you can take the energy. Energy ன்ட்டு எங்கேயாச்சும் இருக்கா பைபிள்ல? எனர்ஜி ன்ட்டு எங்குமே இல்லை. ஆனா உலகம் கொடுக்குது எனர்ஜி ட்ரிங்க்னு கொடுக்குது. ஏன்னா எனர்ஜி அப்படின்னு பாருங்க, தேவனோட வசனம் சொல்லுது, பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மீது வரும்பொழுது நீங்கள் பலனடைந்து, யூ ரிசீவ் பவர், நாட் எனர்ஜி. அப்போ இந்த சிறிய பிள்ளைகளுக்கு எனர்ஜி எனர்ஜி எனர்ஜின்னு சொல்லும் போது இட் கம்ஸ் ஆப்போசிட் ஃபார் பவர். அவர் நமக்கு பலத்தை தருவாரே ஒழிய எனர்ஜியை தர மாட்டார். எத்தனை பேர் என் கூட இருக்கீங்க எனக்கு தெரியல. எனர்ஜி, we have to be very careful. உங்க பசங்களுக்கு, என் பசங்களுக்கு கூட நான் இதெல்லாம் சொல்லித்தரேன். பிகாஸ் there are நம்ம வந்து வேற ஃபாரின் கண்ட்ரீஸ்லாம் பார்த்தீங்கன்னா சடன்னா சைக்கிக் பீப்புள் வந்து they take classes for children teaching about energies, how to create energy fields, how to create vibrations. These are all very very dangerous, very very dangerous. They create portals for demons to enter through. என்ன சொல்லுவாங்க, அந்த மனுஷனுக்குள்ளேயோ அந்த மனுஷனுக்குள்ளேயோ போகிறதுக்கு சத்ருவானவன் கிரியை செய்கிற ஒரு இது. And then they say potential. பொட்டன்ஷியாலிட்டி, உன்னுடைய பொட்டன்ஷியாலிட்டி என்னன்னு எனக்கு தெரியல. There is no such thing as potentiality. வேதவசனம் யோவான்ல பாத்தீங்கன்னா வேதவசனம் என்ன சொல்லுது, என்னால் அன்றி உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது, without me you cannot do anything அப்படின்னு அவர் சொல்லிட்டார்னா அவரை விட்டா நம்மளுக்கு எதுவுமே செய்ய முடியாது. There is no such thing as potential. பொட்டன்ஷியாலிட்டி உன்னையே நீ உசுப்பேத்தி விடுறது, that pride. அன்றைக்கு தோட்டத்துல அந்த ஏவாளுக்கு அந்த பழத்தின் மூலமாக காமிச்சது எல்லாமே இந்த குவாண்டம் பிசிக்ஸ் தான். கிராவிட்டி, ஹெர்ட்ஸ், அது இது ஆன்டி கிராவிட்டி, இந்த காரியங்கள் எல்லாம் நம்ம பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப நம்ம கேர்ஃபுல்லா இருக்கணும். So there is nothing called as potentiality, potential, nothing. மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு புதுசா ஒரு வேர்ட். we are living in matrix because two worlds வந்து இப்படி merge ஆகுதான். அதனால நிறைய வந்து சடனா ஜனங்க வந்து அப்பியர் ஆகுறாங்க, டிஸப்பியர் ஆகுறாங்க. so we are living in matrix, so this is normal அப்படின்றாங்க. இது எங்க நடந்திருக்கு? பைபிள்ல எங்குமே நடக்குது. ஸோ எதுக்கு இதெல்லாம் நடக்குதுன்னா, கடைசி காலகட்டங்களிலே நாம் பாருங்க, கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் சத்தியம் இங்க இருக்குது. சத்தியம் பைபிள்ல கலப்படம் இல்லாத இந்த பாலை குடிக்கிறத விட்டுட்டு இந்த கட்டுக்கதைகளுக்கு நாம் செவிகளை சாய்த்து கொண்டிருந்தோமானால் நம்மை விட மோசமான கிறிஸ்தவர்கள் இருக்க முடியாது. See, this is the battle we are facing. We need to wake up. தேவனுடைய வார்த்தைகளை நாம் அறிய வேண்டும். Look around us. What is happening in the world? People are இப்பெல்லாம் சின்ன பசங்களுக்கு எதுனாச்சும் சொன்னா கூட தலையில ஏற மாட்டேங்குது. அந்த காலத்துல சொல்லி பார்த்துட்டு ஒரு அடி அடிச்சா கேட்டுருவோம் நம்மலாம். இப்பெல்லாம் கேட்கறாங்களா? யாருமே கேட்கறது இல்லை. So we are living in the battlefield. We need to wake up. We need to prepare our kids. எப்படியாச்சும் நம்ம பசங்க பரலோகத்துக்கு வந்து ரீச் ஆகணுமே, நம்ம பரலோகத்தை எப்படியாச்சும் காட்டி விட வேண்டுமே. நம்ம எத்தனை நாள் உயிரோடு இருப்போம் தெரியலையே. அட்லீஸ்ட் நம்ம இருக்கிற வரைக்கும் எப்படியாச்சும் இந்த பிள்ளைகளை தேவனுக்குள்ளாக வழி நடத்தி விட வேண்டுமே என்ற ஒரு ஏக்கத்துடன் தான் நான் சொல்றேன் இதெல்லாம். ஆஸ்ட்ரல் பாடி, இது எங்கேயாச்சும் இருக்கா? நோ, எங்கேயுமே பைபிள்ல இல்லை. பவுல் அவருடைய நிருபங்கள் எழுதும் போது அவர் சொல்றாரு, பல வருஷங்களுக்கு முன்பதாக நான் வந்து 3வது வானம் வரைக்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டேன் அப்படிதான் இருக்கே ஒழிய ஆஸ்ட்ரல் பாடின்னு எங்குமே இல்லை. ஆஸ்ட்ரல் பாடி அப்படின்றது நம்மளுக்கு கிடையாது. there is nothing called as astral body. ஆண்டவர் நமக்கு கொடுத்த இந்த சரீரம் மட்டும்தான் நம்மளுக்கு இருக்குது. and also they say we are living in illusion. there is no time.
டைம் அப்படின்றதே இல்லை. இது நீங்களே பண்ணிக்கிட்டு இருந்தது. there is no time, you know. ஒருவேளை உங்க ஸ்கூலுக்கோ சின்ன பசங்க, பிகாஸ் சின்ன பசங்க எதுக்கு எல்லாமே கேட்டுறாங்க அப்படின்னா, நான் ஒரு சின்ன வீடியோ அப்லோட் பண்றேன், அதை பாருங்க. அதை பார்த்துட்டு நான் வந்து நெக்ஸ்ட் இதுக்கு உள்ள வரேன். My beautiful children, today I'll be talking to you about the new truth I'm going to bring you all. Be surprised because you will listen to me and you'll be happy. You know why you listen to me? Because we are smart. No, you guessed it very, very wrong. You listen to me because you are empty and you don't read your Bibles. Did you say that we are empty and we don't read our Bibles? That's a bit scary. பாத்தீங்களா? The kids are empty. அந்த எம்டியா இருக்கிறதுனால தான் அவங்க என்ன பண்றாங்க, அவங்களுடைய சத்தியத்தை சத்தியம் அப்படின்னு சொல்லி பொய்யை பிள்ளைகளுக்குள்ளாக திணிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆஸ்ட்ரல் பாடி இல்ல, we are living in time only. வேதவசனத்தை நீங்க பார்க்கும்போது 3ஆம் மணி நேரம், 6ஆம் மணி நேரத்தில், 7ஆம் மணி நேரத்தில், 11ஆவது மணி நேரத்தில், 9ஆம் மணி நேரத்தில் வேத வசனம் சொல்லும் பொழுது God has given us time. We don't have time. We are living in illusion, parallel universe. These are all கட்டுக்கதைகள். தீமோத்தேயுவுக்கு எழுதின நிருபங்களிலே பவுல் சொல்லுகிறார், கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம். நீயோ எல்லாவற்றிலும் மனத்தெளிவுள்ளவனாயிரு. You be alert. Look around what is happening around you. What is the teaching you are getting? Psychic abilities. So வருவாங்க இப்போ, உங்களால படிக்க முடியாது. You all must be facing so many issues like how many are facing concentration issues? எங்க ஸ்கூல்ல எங்க பொண்ணுக்கு யாரும் சொல்லி கொடுத்துருக்காங்க, if you have focusing abilities இல்லைன்னா கையில் ஏதோ ஒரு எக்ஸசைஸ் சொல்லி கொடுத்துருக்காங்க. நான் அதை சொல்லி கொடுக்கணும்னு இஷ்டப்படல, பட் இட் இஸ் டிமோனிக். அது வந்து எனக்கு காமிக்கும் போது தான் நான் சொன்னேன், அம்மா இதெல்லாம் பண்ணாத அப்படின்னு. we have to safeguard our kids. எல்லாரும் போகமா மாடுங்க மாதிரி போயிட்டு வாங்க, நல்லா தின்ட்டு தண்ணி குடிச்சிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்புனா நிஜமா நம்ம வந்து நம்ம பிள்ளைங்க நம்ம கை கிடைக்க மாட்டோம். ஸோ we need to feed them God's word. நீயோ எல்லாவற்றிலும் மன தெளிவுள்ளவனாயிரு. see what is happening, what the world is teaching, what is happening around you, எல்லாம் பாரு அப்படின்ட்டு வேத வசனம் சொல்லுது. சைக்கிக் எபிலிட்டிஸ், உங்களுக்குள்ளாக ஒரு சைக்கிக் எபிலிட்டிஸ் இருக்குது. அந்த சைக்கிக் எபிலிட்டிஸ்க்கு, பொட்டென்ஷியல்ஸ்க்கு, மேட்ரிக்ஸ்க்கு, போர்ட்டல் பற்றி நான் பேசுகிறேன், எனர்ஜிக்கு, ஆஸ்ட்ரல் பாடிக்கு, டைமென்ஷன்ஸ்க்கு, பேரலல் யூனிவர்ஸ்க்கு, ஃப்ரீக்வன்சிஸ்க்கு, இதுக்கெல்லாம் ஆண்டவரே தேவையில்ல. இதுக்கெல்லாம் கிங் வந்து பிசாசானவன். சைக்கிக் எபிலிட்டிஸ் நீங்களே கிரியேட் பண்ணலாம். ஃபோக்கஸ் சொல்லுங்க, கை 6 சிம்பிள் காமிங்க, இப்படியெல்லாம் அவங்க பண்ணும்போது we may lose our children. Portal, we can open the portal. நீங்க பாத்திருக்கீங்களா? நோபிதா டோரேமான்ல பாத்திருப்பீங்க. எல்லாருக்கும் டோரேமான் இஷ்டம். டோரேமான் வாழ்க்கை என்ன காட்டுவேன், துன்பம் என்று போக்குவேன், கண் சிமிட்டும் நேரத்திலே உலகம் தன்னை நான் மாற்றுவேன், நேற்றும் நானும் கனவிலே, இன்று நானும் உறவிலே. Yesterday I was just a tale. Today I am in relationship. டோரேமான், அதுல வந்து ஓ எடுத்துட்டு ஆர் எடுத்துட்டீங்கன்னா டீமன் ஆயிடும். இதெல்லாம் நம்ம தெளிவுள்ளவர்களா இருந்து நம்ம ஆராய்ச்சி பார்க்க வேண்டிய விஷயங்கள். ஸோ வாட் தே டூ, டைம் மிஷின்ல போவாங்க, பேரலல் என்னது போர்ட்டல் ஓப்பன் பண்ணிட்டா இங்க இருந்து வேற ஒரு உலகத்துக்கு அவங்க போயிடுறாங்களாம். பட் திஸ் இஸ் ஹேப்பனிங், உலகத்துல ஆயிட்டு இருக்கு, நாம் அதை கண்ணால பார்ப்போம். ஸ்டில் we are not supposed to believe.
கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் வஞ்சிக்கப்படுகிற காலம் வரும் அப்படின்னு சொல்லும் போது how much careful we have to be. யோசிச்சு பாருங்க. போர்ட்டல் இயேசு கிறிஸ்து நீங்க ஆதியாகமத்துல இருந்து பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் விஷன் நம்மளுக்கு வந்தது யாருக்கு? நம்மளுடைய யாக்கோபுக்கு. வானம் திறக்கப்பட்டு அதை நம்ம பார்த்துருவோம். சும்மா நம்ம என்னத்துக்கு பொய்ங்களை சொல்லின்னு சீக்கிரம் பிடிச்சா நல்லா இருக்கும். டைம் வேஸ்ட் ஆகும். பாருங்க. அவன் ஒரு சொப்பனம் கண்டு, இதோ ஒரு ஏணி பூமியிலே வைக்கப்பட்டிருந்தது, அதின் நுனி வானத்தை எட்டிருந்தது, அதிலே தேவதூதர்கள் ஏறுகிறதும் இறங்குகிறதுமாய் கண்டார்கள். சொப்பனம் பார்க்கறான். அந்த சொப்பனத்துல வானத்துக்கு பூமிக்கு ஒரு ஏணி, ஒரு வானம் லைட் அப்படி ஓப்பன் ஆன மாதிரி ஒரு வானத்திலிருந்து ஒரு ஏணி இறங்கின மாதிரி நம்ம ஒரு தரிசனத்தை இங்க பார்க்கலாம். அப்போஸ்தலர்ல நீங்க பாத்தீங்கன்னா பேதுரு கிட்ட ஆண்டவர் சொல்வார், பசியா இருக்குதுன்னு சொல்லிட்டு மேல போயிட்டு யாரோ அந்நிய ஜனங்க அவங்க வீட்டுக்கு வந்து பிரேயர் பண்ணும் போது ஆண்டவர் சொல்வார், பாருங்க, நான் யோப்பா பட்டணத்தில் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கையில் ஞான திருஷ்டி அடைந்து ஒரு தரிசனத்தை கண்டு. தரிசனம் தான் நம்ம அவர் தரிசனத்தை பார்த்து ஒரு பெட்ஷீட் மாதிரி வந்து அதுல எல்லா அனிமல்ஸும் போட்டு எல்லாத்தையும் எடுத்து சாப்பிடு, உனக்கு பசி ஆத்திக்கும் அப்படின்னு சொல்ற அந்த ஒரு சினாரியோ அதுல இருக்கும். சார் நமக்கு வந்து அப்படி போர்ட்டல் அப்படின்றது கிடையாது. தரிசனம் இருக்கு, சொப்பனம் இருக்கு, ஒழிய போர்ட்டல்ஸ் நம்மளுக்கு கிடையாது. பட் ஈவன் நீங்க பாத்தீங்கன்னா ஆதியாகம் இப்போ வந்து நிறைய வேர்ட்ஸ்ல வந்து டெலிபோர்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. டைம் மெஷின், டெலிபோர்டேஷன் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறது. டெலிபோர்டேஷன் பைபிள் இருந்துச்சா? ஒரு காலத்துல இருந்துச்சு. அது நீங்க பாத்தீங்கன்னா எங்க இருக்குது? எப்போ தெரியுங்களா? இந்த லோத் இருக்கிறா இல்லையா, லோத் வந்து ரெடி சீக்கிரமா போனோம் வெளியில, நீ பட்டணத்தை விட்டு சீக்கிரம் வெளியேறு அப்படின்னு சொல்லியிருந்தா கூட அவர் போகாம இருந்த பட்சத்துல அந்த கையை பிடிச்சு அவர் எடுத்துட்டு வந்து டக்குன்னு ஒரு நிமிஷத்துல அது வந்து டிரான்ஸ்ஃபர் ஆவாங்க. நான் எதுனா ஒன்று சொல்லி பாருங்க. பாருங்க, அந்த புருஷர்கள் லோத்து டைம்ல நம்ம பார்க்கும்போது அந்த புருஷர்கள் அவங்க ஏஞ்சல்ஸ் வந்திருந்தாங்களே, அவங்க கூட படுக்கணும் அப்படின்னு சொல்லும் போது தங்கள் கைகளை வெளியே நீட்டி லோத்தை தங்கள் அண்டைக்கு வீட்டுக்குள் இழுத்து கொண்டு கதவை பூட்டினார்கள். இப்ப பாத்தீங்கன்னா யாரு? பேதுருக்கு சிறைச்சாலைகள் ஓபன் ஆகி ஸ்பிரிச்சுவல் என்ன சொல்றது, அது ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டு. அதுக்கு ஒரு புதிய பேரு வானமண்டலத்தில் இருக்கிற பொல்லாத ஆவிங்கெல்லாம் சேர்ந்து கொடுத்த புது பேர் வந்து டைமென்ஷன்ஸ், போர்ட்டல்ஸ், psychic abilities, genetic markers. We have genetic markers. There are no genetic markers. Genetic markers அப்படின்னு சொன்னா இருக்கிறதே ஒன்னே ஒண்ணுதான், மனுஷன் எல்லாமே பாவி. All fall short to the glory of God. எல்லாருமே பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்கள் தான். கிருபை வந்ததுனால எல்லாரும் மீட்கப்பட்டார்கள். இன்டெலெக்ட், அந்த இன்டெலெக்ட் நீங்க யூஸ் பண்ணீங்கணும், இன்டெலெக்ட் யூஸ் பண்ணணும், எதுவுமே யூஸ் பண்ண willingness to give back to God. அப்புறம் this universe is not in this planet you are not alone, we have the universe with us. So வானமண்டல ஏலியன்ஸ் இருக்காங்களா? அங்கங்க பறக்கும் தட்டுகள், அன்ஐடென்டிஃபைடு ஆப்ஜெக்ட், ஃப்ளைங் ஆப்ஜெக்ட்ஸ் இதெல்லாம் போகுது. இதெல்லாம் உண்மையா? சில லைட் ஆகிற போர்ட்டல்ஸ் எல்லாமே உண்மைதான். பிசாசுகள் கடைசி காலகட்டத்திலே தங்களுக்கு நாம் அறியாத ஒரு சத்தியத்தை, தேவன் நமக்கு கற்பிக்காத ஒரு சத்தியத்தை அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான்? புரட்டிட்டு இருக்கான். இது வேதத்திலையும் விட்டு மிச்சம். இது எத்தனையோ பேர் சைக்காலஜி படிக்க போய் மென்டல் ஆனவர்களும் உண்டு, தேவனே இல்லை அப்படின்னு சொல்லி ஏத்தியஸ்ட் ஆனவர்களும் உண்டு. we have to be very careful with our children. இந்த ஃபிசிக்ஸ் அதெல்லாம் வரும்பொழுது நம்ம ரொம்ப 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 கேர்ஃபுல்லாக இருக்கணும். நம்ம பசங்களுக்கு இதெல்லாம் நம்ம சொல்லி கொடுத்து அனுப்பாவிட்டால்
யாரோ தேவனுடைய வசனத்தை விட்டுட்டு வேற ஏதாச்சும் வசனத்தை சொல்லி நம்மளை என்ன பண்ணணும், நம்ம பிள்ளைகளை ஏமாற்றி விடக்கூடும். தேவனுடைய பிள்ளைகளை நமக்கு தெரிஞ்சது நம்முடைய வேதத்தில், அதுதான் சொல்கிறேன், தயவுசெய்து நம்ம எது போனாலும் எது இல்லைனாலும் வேதத்திலே என்ன இருக்குதோ அதை நாம் நம்ம பிள்ளைகளுக்கு கற்றுத்தர வேண்டும். They are not in this generation. இந்த ஜென்ரேஷன் they are not listening. அதுக்கு தான் பைபிள் வசனம் அழகாக சொல்லுது பாருங்க. கடைசி ஒரு வசனத்தை நான் படித்து முடிச்சிடுறேன். நீதிமொழிகள் பாருங்க, வசனம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஞானமானது வெளியே நின்று கூப்பிடுகிறது, வீதிகளில் சத்தமிடுகிறது. ஞானம் வெளியிலலாம் நின்று கூப்பிடுதான். இப்போ யூடியூப்ல எத்தனையோ சத்தங்கள், எத்தனையோ கட்டுக்கதைகள், எத்தனையோ அநீதமான ஏதாவது வார்த்தைகள் எல்லாம் வந்தா கூட எங்கேயோ ஒரு இடத்துல ஞானமானது வெளியே நின்று கூப்பிடுகிறது, வீதிகளில் கூப்பிடுகிறது, சத்தமிடுகிறது. ஷார்ட்ஸ்ல சின்ன சின்ன வசனத்தின் மூலமாக ஆண்டவர் தெருக்களிலும், சந்தடியுள்ள தெருக்களிலும், சந்திலும், ஒலிமுக வாசலிலும் நின்று கூப்பிட்டு என்னன்னு கூப்பிடுதா? பேதைகளே, நீங்கள் பேதமையை விரும்புவதும், நிந்தனைக்காரரே, நீங்கள் நிந்தனையில் பிரியப்படுவதும், மதியினரே, நீங்கள் ஞானத்தை வெறுப்பதும் எதுவரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஞானம் கூப்பிடலாம். இதே பிள்ளைகளே, நாம் இந்த வார்த்தைகளிலே மிக 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 கவனம் வைக்கணும். கூடுமானால் நம்மள மாதிரி பெரியவங்க கூட இதில் மோசம் போகிற நாட்கள் ஒன்றும் இல்லை. கொஞ்ச நேரத்துக்கு அன்றைக்கி ஏதோ யாரோ ஒருத்தர் மைண்டு பற்றி பேசியிருந்தாங்க. மைண்ட் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லுவாங்க. மைண்ட் கண்ட்ரோல் கேட்டிருக்கீங்கன்னா, அப்படியே பேசினே இருக்கும்போது அப்படியே நம்மளை ஹிப்னடைஸ் பண்ணுவாங்க. ஸ்லீப், வேக்கப், யூர் ஈட்டிங் ஆப்பிள், ஆனால் அவங்க கையில் பாவக்காய் இருக்கும். தீஸ் ஆர் ஆல் கட்டுக்கதைகள். பிசாசினுடைய சத்ருவினுடைய அநீதமான ஒரு காலகட்டத்துக்குள்ளாக நம்ம தள்ளப்படுறதே பிள்ளை. we need to be very careful. இந்த தேவனுடைய வார்த்தையை நாம் நம்முடைய சிந்தனைகளிலே ஃபீட் பண்ணி, அந்த வசனத்தின் பவர்ஸ் நம்மளுடைய கைகளிலும் நம் சரீரத்திலும் ஓடுமானால் இவைகளுக்கெல்லாம் நாமும் தப்பிக்கலாம், நம்முடைய பிள்ளைகளும் தப்பிக்கலாம். தேவன் நமக்கு அதுக்கு உதவி செய்யட்டும். ஸோ let us be careful. அடுத்தது நான் இது பற்றி பேசணுன்னு இருக்கிறேன். பவுல் எழுதினார் இல்லையா, என்னது அது, கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள். அது ஒரு ரொம்ப அருமையான ஒரு டாபிக். ஸோ இது கேட்குறவங்க தயவுசெய்து வசனத்தை நல்லா கேளுங்க. let us get prepared. நம்மை நாமே நாம் ஆயத்தப்படுத்திக்கொள்ளலாம். இந்த கடைசி காலத்தில் அவங்க எனக்கு பார்க்கணும், அவங்க எனக்கு லைக்ஸ் போடணும், அவங்க இதுக்காக நம்ம வாழ்ந்துட்டு இருந்தோம்னா இந்த மாதிரி நம்ம என்ன சொல்கிறது, நானும் இந்த மாதிரி மேக்கப்பெல்லாம் போட்டுன்னு அட்ராக்ட் பண்ணியிருப்பேன். எனக்கு அந்த மாதிரி தேவையில்லை. ஆண்டவர் ஏதோ ஒரு வார்த்தை நம்மளுக்கு கொடுத்துருக்குறாரு. மனுஷன் எவ்வளோ மேலே போனாலும் அவ்வளோ செகண்டில் ஆண்டவர் மனுஷனை தூக்கின்னு போயிடுவார். ஸோ திஸ் ஆர் நாட் ஃபார் அஸ். இருக்கிற வரைக்கும் யாரையாச்சும் ஒருத்தரை எச்சரிக்கை பண்ணி, திஸ் இஸ் ஃபாலன் வேர்ல்ட், வி நீட் டு பி கேர்ஃபுல் அப்படின்னு சொல்லி நம்ம ஒருத்தரை தைரியப்படுத்தி அழிவிலேருந்து நம்ம ஒருத்தர் மீட்கலாம். ஸோ உங்களால் முடிஞ்சுன்னா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். என்னை ஃபேமஸ் பண்ணுங்கன்ற நான் ஒன்றும் சொல்ல வரல, ஷேர் பண்ணுங்கள். இதனால நிறைய பேருக்கு இது தெரிய வரும். ஸோ வி வில் பி கேர்ஃபுல் இல்லையா? சில வாட்டி we are living in an illusion. This is a lying world. There is no time. This is a we are living in matrix. இதெல்லாம் சொல்லும் போது ஒரு செகண்ட் நீ அதை நம்பிட்டா கூட இட் வாஸ் வெரி டிஃபிகல்ட் ஃபார் அஸ் டு கெட் பேக். தேவனுடைய பிள்ளைகளே, லெட்ஸ் பி கேர்ஃபுல். ஆவியானவர் நமக்கு தெளிந்த புத்தியை கொடுத்து, நீயோ மன தெளிந்த புத்தி உள்ளவனா இருந்து எல்லாவற்றையும் கவனித்து பாரு அப்படின்னு பவுல் சொன்னது போல கடைசி நாட்களில் கவனித்து தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளாக பிரவேசிக்க நம்ம என்ன பண்ணலாம்? வழி தேடலாம். பாய்.